விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா மேலூர் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பட்டியலின சமூகத்தை சேர்ந்த விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்நிலையில் யார் இந்த விஸ்வநாதன், இவரோட பின்னணி என்னன்னு பலரும் கேக்குறாங்க. அது பற்றி சுருக்கமா பார்க்கலாம். தற்போது 61 வயசாகும் அமைச்சர் விஸ்வநாதன் 1965ஆம் ஆண்டு பெருமாள் என்பவருடைய மூத்த மகனாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். பள்ளி படிப்புக்கு பிறகு BA முடிச்சு பட்டம் பெற்றார். அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தியின் மரணத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து படிப்படியாக வளர்ந்து வந்தார். இவருக்கு 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி சார்பில் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது. அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றார். அதுக்கப்புறம் முதல் முறையாக மக்களவை உறுப்பினரான விஸ்வநாதன் 87% வருகை பதிவு, 38 விவாதங்கள், 658 கேள்விகள் என நாடாளுமன்றத்தில் ஆக்டிவாக செயல்பட்டது காங்கிரஸ் மேலிடத்துடன் அவருக்கு நல்ல நெருக்கத்தை உருவாக்கி கொடுத்தது. இதற்கிடையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் இருந்த நெருக்கம் மூலமாக மேலூர் தொகுதியில் போட்டியிட சீட் கிடைச்சது. ஆனா அதே நேரத்தில் மேலூர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பெரிய சர்ச்சை வெடிச்சது. பட்டியலின வேட்பாளர் எப்படி பொது தொகுதியில் வெற்றி பெற முடியும், அதுவும் அதிமுக கோட்டையாக கருதப்படும் தொகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரை வெற்றி பெற வைக்க முடியாதுன்னு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதோட வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாதுன்னு விஸ்வநாதனுக்கு அழுத்தமும் கொடுத்தாங்க. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஸ்வநாதன் காட்டிய வேகம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. அதோட முன்னாள் அமைச்சர் கற்கனுக்கு அடுத்தபடியாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் மேலூர் தொகுதியில் போட்டியிட்டதால் அந்த சமூக மக்களின் வாக்குகளும் காங்கிரஸ் பக்கம் திரும்பின. மேலும் கூட்டணி கட்சியான திமுகவும் முழுமையான ஒத்துழைத்து கொடுத்ததால் அதிமுக கோட்டையை உடைத்து வெற்றி கொடி நாட்டினார் விஸ்வநாதன். பொது தொகுதியில் வெற்றி பெற்ற பட்டியலின சமூகத்தை சேர்ந்த தலைவர் என்ற காரணத்தால் தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட விஸ்வநாதன் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக தமிழக வெற்றி கழக அரசில் பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க அரசியல் தாக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. Until then, goodbye.